Yes, hello, hi, vanakkam. A very, very good morning to everyone. Happy to welcome you all. Thank you for giving this opportunity. MC அப்படின்னு சொன்னா மாஸ்டர் ஆஃப் செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷோக்கு ஒரு ஷிப்புக்கு எப்படி ஒரு கேப்டன் ரொம்ப அவசியமோ அதே மாதிரி ஒரு ஷோக்கு கண்டிப்பாக ஒரு ஆங்கர் அவசியம். பிகாஸ் ஷோவோட பில்லர் அவங்க தான். ஸோ எந்த இடத்துல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்குதோ ஸோ அதை வந்து அழகாக எடுத்து கொண்டு போவாங்க அந்த ஷோவை அப்படின்னு சொல்லுவோம். எஸ், என்னோட பேஷன் ஸ்டார்டிங் வந்து ஒரு இங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லை மதுரைக்கு வந்து அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். அது ரொம்ப பேஷனாகவே மாறிடுச்சு. என்னோட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஷோ நான் எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போவேன். பிகாஸ் வந்து ஒரு ஈவெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த வாட்டியும் அது கொடுக்கணும். ஸோ ஒரு 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 கிளைண்ட்டுக்கு நான் பண்ணுறேன்னா இயர்லி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னோட பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபுல் நான் கார்பரேட்ஸாக மோஸ்ட்லி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ வெட்டிங்கும் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஃபுல் வந்து கார்பரேட் தான் நான் அதிகமாக ஷோஸ் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் என்னோட எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களோட இன்ட்ராக்ஷனை நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ யாருமே வந்து கவனிக்கலனாலும், யாருமே வந்து பேசலனாலும், யாருமே வந்து அட்டென்ஷனில் இல்லைனாலும் என்னோட ஒரு எபிலிட்டி அவங்கள எல்லாருமே நான் புல் பண்ணி இழுக்கிறது தான் என்னோட ஒரு எபிலிட்டியாக நான் நினைக்கிறேன். எஸ், என்னோட ப்ராடக்ட் சர்வீசஸ் கார்பரேட் ப்ரெசென்டிங், அதாவது எந்த ஒரு இப்போ ஷோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம ப்ரெசிடென்ட் பண்ணுறாரு ஷோவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வரைக்கும் அப்படின்றது எந்த அளவுக்கு படிக்கிறாரோ இதுதான் என்னோட ரெகுலர் ஜாபு. ஸோ அவர் இங்கே ஷோ பண்ணுறாரு அண்ட் நான் வந்து மோர் தென் ஒரு 50 பீப்புள்ஸ்லேருந்து மோர் தென் ஒரு 1500 2000 பீப்புள் முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஷோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்பரேட் ப்ரெசென்ட் பர்த்டே பார்ட்டிஸ், சங்கீத் நைட்ஸு, ஸோ ப்ராடக்ட் லான்ச்சஸ். ஸோ நிறைய பேருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். ஒரு கம்பெனிக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா என்தூயஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் அவார்ட் செரமனி, ஸோ ஜிதேந்திரன் சார் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த அவார்ட் ஷோக்கு கொடுக்கும்போது எனக்கு அந்த லீட் கிடைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த அவார்ட் ஷோவே அதுக்காக தான். ஏன்னா ஒருத்தவங்களோட பேரை படிக்கும் போதும் அவங்களோட கேட்டகரி சொல்லும் போதும் அதை நம்ம ஃப்ளோவாக கொடுக்கும் போதும் அது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அவார்ட் செரமனிஸ் அண்ட் கேம் ஷோஸ், நியூ செலிப்ரேஷன்ஸ், பார்ட்டி, ஸ்கூல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவேர்னஸ் ப்ரோக்ராம், கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ், ரோட் ஷோ ஆக்டிவிட்டி, மேரேஜ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கூட நான் ஷோஸ் பண்ணியிருக்கேன். நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட ஷோஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்னால் முழுசாக கொண்டு வர முடியல. ஸோ இதுக்குள்ளே ஸோ என்ன மாதிரி கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு ப்ரொஃபைலாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லையுமே ஃபுல் நான் என்ன மாதிரி ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன், யார் கூட ஷோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து இன்ஸ்டா பேஜில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ ஃபோட்டோஸ் தான் என்னால் ஆட் பண்ண முடிஞ்சிருது. எஸ், இந்த ப்ராடக்ட் லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜிம்னி வந்து லான்ச் பண்ணும்போது நான் தான் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ணி கொடுத்தேன். ஸோ இது நியூ செலிப்ரேஷன்ஸ் பார்ட்டி அண்ட் விகாசா ஸ்கூல்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா விகாசா ஸ்கூலுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஓவிஜியோட ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓவிஜே வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆகிட்டேன். ஏதாச்சும் ஒரு ஷோனாலும் எந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் ஓவிஜே திண்டுக்கல்ல இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாமே அவங்க எனக்கு தான் ஷோஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ ஆங்கர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு ஆங்கர் வந்தால் அடுத்த வருஷம் ஒரு ஆங்கரை மாற்றலாம். பிகாஸ் வந்து ஃபேஸ் கொஞ்சம் மாறுச்சுன்னா பார்க்குறவங்களோட கொஞ்சம் வேல்யூ மாறும் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும். பட் சில பீப்புள்ஸ்னாலும் சரி, சில கிளைண்ட்ஸ்னாலும் சரி, நீங்கள் எத்தனை வாட்டி வந்தாலும் போதும் மேம், நீங்கள் மட்டும் வந்தால் போதும், எங்களோட ஷோ வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் காலேஜ் ஈவெண்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ அது பண்ணியிருந்த ஒரு கெஸ்ட்டாக நான் போயிருந்தேன் அண்ட் ஆங்கரிங் அங்கே பண்ணியிருந்தேன். ஸோ அதோட மெமரிஸ். தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில் ப்ராடக்ட் லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொபாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் நான் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன். எஸ், ஸோ விக்னேஷா சொல்லியிருந்தாரு மோர் தென் 1800 சக்ஸஸ்ஃபுல் ஷோஸ் நான் பண்ணியிருப்பேன் இன் ஜஸ்ட் 8 இயர்ஸில். விஜி இன் 4 டிஸ்ட்ரிக்ட் சேனல், சிவகாசி, தூத்துக்குடி அண்ட் மதுரை அண்ட் விருதுநகர். முக்கியமாக மதுரையில் ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேனலுமே நான் வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எஸ், எனக்கு கனெக்ட்ஸ் எங்கேருந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோட பிரின்சிபல்ஸு, ஓனர்ஸு, ஸோ மேரேஜ் ஈவெண்ட்ஸ் ஓனர்ஸ், பர்த்டே ஈவெண்ட்ஸ், சங்கீத், அவார்ட் செரமனி அண்ட் ஹோட்டல் எம்டிஸ், மேனேஜர்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர்ஸ் கிடைச்சாலும் சரி, எம்டிஸ் கிடைச்சாலும் சரி, அவங்களோட
கான்டாக்ட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மால்ஸோட மேனேஜர்ஸ் இருந்தாலும் நம்ம இருக்கும். ஸோ மதுரைன்னு நான் சொல்லலை, ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஃபீமேலாக வந்து ட்ராவல் பண்ணிடுவாங்களா, அவங்க கரெக்டாக போயிடுவாங்களா அப்படின்ற எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ உங்கள் பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன். மார்னிங் ஒரு ஈவெண்ட்னாலும் சரி, ஈவினிங் ஒரு ஈவெண்ட்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு நான் போயிடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து என்னை ஒரு மாடலிங்காக யூஸ் பண்ணிக்கணும், ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.